வணக்கம் மீனராசி நண்பர்களே. வரக்கூடிய சித்திரை மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக உங்களுடைய ராசிக்கு சூரியனை பார்ப்போங்க. சூரிய பகவான் உங்களுக்கு 6ஆம் அதிபதியாக தான் வருவார். 6ஆம் அதிபதியாக வந்தாலும் சித்திரை மாதத்தில் உச்சம் பெற்று காணப்படுறார். 6ஆம் அதிபதி உச்சம் பெற்று காணப்படுற போது உங்களுக்கு நல்லா இருக்கும். கடன் காட்சி பிரச்சனைகள் எல்லாம் தீரும். கடன் தொல்லைகள் எல்லாம் தீரும். வம்பு வழக்குகள் எல்லாமே மாறும். எதிரிகளை பூரா நம்ம நல்லாவே ஜெயிக்கலாம். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் கூட நமக்கு சாதகமாக வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அதே நேரத்தில் சூரியன் 2வது ராசியில் இருந்தால் உங்களுக்கு வருமானமெல்லாம் வரும். ஆனால் கண்ணில் பாதிப்பு வரும். இப்போ ஒரு சிலருக்கு இந்த கண் கட்டி வர்றது, கண்ணில் உறுத்துறது, கண்ணில் தண்ணி வர்றது அப்படியெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவுகள் மட்டும் இந்த மாதம் போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் மட்டும் இருக்கும். ஆனால் சூரியன் 2வது ராசியில் இருந்தால் சிலருக்கு அரசாங்கத்தினால நன்மைகள் கிடைக்கும். அரசாங்க உதவிகள் கிடைக்கும். அரசாங்கத்தினால பண உதவிகள் கூட நமக்கு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் சிலருக்கு இருக்கும். உங்கள் ராசியில் புதன் வேற இருக்கார். புதன் ராசி மேலே இருக்கிற போது 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி நீச்சமாயிடுவார். பொதுவாக 4ஆம் அதிபதி நீச்சமான தாயாருக்கு பிரச்சனை வரும், இல்லைன்னா தாயாரோட பகை வரும். 7ஆம் அதிபதி நீச்சமான கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இருக்காது. கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சத்த பிரச்சனைகள் அப்படி வந்துடும். அது இந்த மாதம் 23ஆம் தேதி சித்திரைக்கு புதன் பயிற்சி ஆயிடுவார் 2வது ராசிக்கு. அதுக்கப்புறம் அந்த கணவன் மனைவிக்குள்ளேயும் பிரச்சனை வராது, தாயார் வகையிலும் பிரச்சனை வராது. எல்லாருமே நல்லா தான் இருப்போம். புதன் அது வரைக்கும் உங்களுடைய ராசி மேலே இருக்கனால நிறைய அலைச்சல் திருச்சலை கொடுக்கும். ஒரு இடத்துல நீங்கள் இருக்க முடியாது. ஏதாவது ஒரு நல்ல காரியமோ கெட்ட காரியமோ நடக்கும். அதுக்காக நம்ம அடிக்கடி வெளியில் போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அதே மாதிரி பகையான உறவை சரி செய்யணுங்கிற எண்ணம் வரும். ஏற்கனவே பங்காளி பகைகள் இருக்கும், உறவுகள் பகையாக இருக்கும். அந்த பகைகளை பூரா சரி செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி கல்வி சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் வந்துடும் சிலருக்கு. நீண்ட நாளாக இருக்கும் படிப்பை விட்டு, இப்போ மறுபடியும் படிக்கணும்னு சொல்லி ஒரு சிலருக்கு தோணும். படிக்கணும்னா படிக்கலாம். அப்படி இல்லைன்னா பிள்ளைகள் கல்வி பற்றி ஏதாவது ஒரு சிந்தனை வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ பிள்ளைகள் கல்வி பற்றிய சிந்தனை வரும் அப்படின்னா, அப்போ பிள்ளைகள் படிப்புக்காக நாம் ஏதாவது முயற்சி பண்ணி ஏதாவது செய்யணும் அப்படின்னு தோணும். தாராளமாக செய்யலாம். ஒரு சிலருக்கு சுளுக்கு பிடிப்பு, நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறுகள், ஸ்கின்னில் அலர்ஜி, அந்த மாதிரியான தொந்தரவுகளை மட்டும் அந்த புதன் கொஞ்சம் கொடுப்பார். உங்கள் ராசியிலேயே சுக்கிரன் இருக்கார். ராசியில் சுக்கிரன் இருக்கிறது நல்லது தான். ஏன்னா சுக்கிரன் இருந்தால் ஒரு சிலருக்கு அந்த காதல் காம உணர்வுகள் அதிகமாக வரும். அதனால் புதிய நண்பர்கள் எல்லாம் கிடைப்பாங்க. அது ஆண் நண்பராக இருக்கலாம், பெண் நண்பராகவும் இருக்கலாம். அவங்க மூலமாக நல்ல மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும். நல்ல சுகங்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் சுக்கிரன் வீடு கட்டணுங்கிற எண்ணத்தை உருவாக்கி விட்டுருவார் சிலருக்கு. ஒரு சிலருக்கு வாகனம் வாங்கணுங்கிற எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். சிலருக்கு வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். சிலருக்கு எலக்ட்ரானிக் பொருள்கள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். அந்த எண்ணங்கள் நிறைவேறவும் உங்களுக்கு செய்யும். சுக்கிரன் சித்திரை 12ஆம் தேதி உங்களுடைய ராசியை விட்டு விலகி 2வது ராசிக்கு போவார், மேச ராசிக்கு போவார். அப்போ 2வது ராசிக்கு சுக்கிரன் போனாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் 2ல் இருந்தாலும் உங்களுக்கு பணபலம் ஈஸியாக கிடைக்கும். பொருளாதாரம் நல்லாயிருக்கும். செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ராகு வேற உங்களுடைய ராசியில் தான் இருக்கார். பொதுவாக ராகு ராசியில் இருந்தால் எடுத்த காரியங்களில் டக்குன்னு வெற்றிகள் கிடைக்காது. ஒரு முறைக்கு பல முறை நம்ம செய்யலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த பாம்பு சம்மந்தப்பட்ட கனவுகள் வரும், இல்லைன்னா பாம்பே நேரில் வரும், வீட்டில் வரும். அந்த மாதிரி தொந்தரவுகள் கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி உறவை கொஞ்சம் பகையாக்குற மாதிரியான வேலைகளை செய்யும். சொந்த பந்தத்துக்கிட்ட கொஞ்சம் பகையை உருவாக்குற மாதிரியான எண்ணங்கள் வரும். அதே மாதிரி இந்த லாட்ரி, ரேஸு, சூதாட்டம், ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரியான எண்ணங்கள் வரும். ஆனால் அந்த லைனில் நீங்கள் போகாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. சரிங்களா? கேது பகவானை பொறுத்தளவுக்கு 7வது ராசியில் தான் இருக்கார். பொதுவாக கேது 7ல் இருக்கக்கூடாது. ஏன்னா 7வது இடங்கிறது திருமணஸ்தானம். அப்போ ஒரு சிலருக்கு திருமணம் தடைப்படும். திருமணத்தை நடத்த விடாது. வரன் கிடைக்க விடாது. அதோட ஏற்கனவே கணவன் மனைவி உறவுக்குள்ளே கசப்பை தரும். சண்டை சச்சரவு பிரச்சனைகள்னு உருவாக்கி விடும். அதே மாதிரி கணவனுக்கோ மனைவிக்கோ தகாத உறவு முறைகளை ஏற்படுத்தி விட்டுரும். வேறவங்களோடு இல்லீகல் தொடர்பை ஏற்படுத்தி விட்டுரும். அதன் மூலமாக குடும்பத்தில் சில குடும்பத்தில் சண்டை சச்சரவு அப்படின்னு சொல்லி வந்துடும். அதனால் அந்த ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக தான் நம்ம இருக்கணும். சரிங்களா? அடுத்து இப்போது செவ்வாயை எடுத்துக்குவோம். செவ்வாய் பகவான் 12வது ராசியில் தான் இருக்கார்.
அப்போ வருமானம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வருமானம் வரும். வர்ற வருமானம் ஏதாவது ஒரு வகையில் வந்து நமக்கு கொஞ்சம் செலவாகும். சரிங்களா? சரி. இப்போது 9ஆம் தேதி செவ்வாய் வந்து மீன ராசிக்கு வந்து பயிற்சியாயிருவார். உங்களுடைய ராசிக்கே வந்துடுவார். பொதுவாக செவ்வாய் வந்து ராசியில் இருக்கிறது அவ்வளோவா ரொம்ப நல்லது இல்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் வந்து ரொம்ப கோபதாபத்துக்குடைய கிரகம், டென்ஷனுக்குடைய கிரகம். அப்போ நம்மளை வந்து கோபத்தை தூண்டி விட்டு பார்க்கும், டென்ஷனை உருவாக்கி விட்டு பார்க்கும். ஒன்று அடுத்தவங்களோட சண்டை போடுற மாதிரி கோபத்தை எல்லாம் உண்டு பண்ணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு கவலைகளை உருவாக்கி விடுற மாதிரி பண்ணி விட்டுரும். ஆக ஏதோ ஒரு விஷயத்தில் டென்ஷன் இருக்கும். நம்மளால் சிலர்னால சரியாக தூங்கக்கூட முடியாது. அந்த மாதிரியான வேலைகளை வந்து செவ்வாய் பார்ப்பார். அப்போ வந்து நமக்கு பொருளோ சொத்தோ ஏதாவது இழப்பீடுகள் வரும். இல்லைன்னா நமக்கோ உறவினர்களுக்கோ ஏதாவது பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தி விட்டுருவார். அது வந்து திடீர்னு நடக்கும். பார்த்துக்குங்க, எதிர்பாராத விதத்தில் வந்து நடக்கும். அப்போ நமக்கு என்ன பண்ணும், உடனே ஷாக் ஆகிற மாதிரி ஆகும்ல, அந்த வேலைகளை தான் செவ்வாய் செய்வார். அதனால் எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் பொறுமையாக இருக்கிறது வந்து நல்லது. இப்போ சூரியன் சுக்கிரன் 2ல் இருக்கிறது வந்து பணத்தை கொடுக்கும். ஆனால் உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய மெயின் கிரகமே செவ்வாய் தான். அப்போ அவர் வந்து உங்களுக்கு 2வது இடத்துக்கு மறைஞ்சுதான் இருப்பார். அப்படிங்கிற போது இந்த ஒரு மாதம் பொருளாதாரத்தில் வந்து சற்று தேக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பொருளாதாரம் வந்து உங்களுக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ஒரு மாதத்தில் தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், கொஞ்சம் ஸ்மாராக தான் இருக்கும். ரொம்ப தொழில் வந்து ரொம்ப வேகமாக நடக்காது, ரொம்ப லாபங்கள் கிடைக்காது. ஒரு மாதம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தொழில் வந்து நல்லா இருக்கும், நல்ல லாபங்கள் கிடைக்கும். சனி பகவானை எடுத்துக்கிட்டோம்னா 12ல் தான் இருக்கார். 12ல் சனி இருந்தால் உங்களுக்கு 7.5 சனி வந்து ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். 7.5 சனி ஆரம்பித்தாலும் உடனே வேலை பார்க்காது சனி பகவான். சனி வந்து எப்பயும் நின்று நிதானமாக தான் வேலை பார்க்கும். அதனால் உடனே வேலை பார்க்காது. அதனால் பயப்பட தேவையில்லை. ஆனாலுமே சனி வாகனங்கள்னால விரயத்தை கொடுக்கும். வாகனங்கள்னால் வண்டி. அப்போது வண்டி ஏதாவது வாங்கணுன்னா நீங்கள் வாங்கலாம். ஒரு சிலர் பழைய வண்டி வச்சுருப்பாங்க, அதை விற்றுட்டு புது வண்டி வாங்கணுன்னா கூட வாங்கிக்கலாம். ஆனால் சொந்த பயன்பாட்டுக்கு தான் வாங்கணும், தொழிலுக்காக வாங்கக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி ஏற்கனவே பழைய வண்டி ஏதாவது நம்ம வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அடிக்கடி வந்து அந்த வண்டி வந்து ரிப்பேர் ஆகும். அதனால் வந்து கொஞ்சம் விரைய செலவுகள் வந்து ஏற்படணும் அப்படின்னு வந்து இருக்கும். சரிங்களா? சரி. அதே மாதிரி வாகனம் சார்ந்த தொழிலில் வந்து சிலர் இருப்பாங்க. இப்போ டிரைவர் கண்டக்டர் தொழிலில் வந்து இருப்பாங்க. இப்போ டிரைவர் கண்டக்டர் அப்படின்னா வேறவங்களுடைய வண்டிக்கு வந்து நம்ம டிரைவராக போகிறோம், கண்டக்டராக போகிறோன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நாமளே சொந்தமாக வண்டி எடுத்து நம்ம டிரைவராக இருக்கிறது, கண்டக்டராக இருக்கிறது, அதே மாதிரி வண்டி வாகனத்தை வச்சு தொழில் செய்கிறது, அதில் வந்து நம்ம கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா இது வந்து வாகனத்தில் தான் விரயங்களை கொடுக்கும். அப்போ என்ன செய்யும், வாகன தொழில் வந்து செய்கிறவங்களுக்கு அவ்வளோவா விருத்தியை கொடுக்காது, நன்மைகளை கொடுக்காது. வண்டியை வந்து ஓட விடாது, வண்டியை வந்து அடிக்கடி ரிப்பேர் பண்ணி விட்டுரும், வண்டியில் வந்து பிரச்சனை பண்ணும். ஒரு சிலருக்கு வந்து வண்டிக்கு டியூ கூட கட்ட முடியாது. அப்புறம் வந்து அந்த ஃபைனான்ஸ் கொடுத்தவங்க வந்து வண்டியை சீஸ் பண்ணுற மாதிரியான வேலைகள்லாம் பார்த்துருவாங்க. அதனால் வாகனம் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி புதுசாக வாகனம் சம்மந்தப்பட்ட தொழிலை வந்து யாரும் தொடங்காதீங்க. வேறு தொழில்கள் எதுனாலும் உங்கள் ஜாதகத்தில் வருதுனாலும் நீங்கள் தொடங்கிக்கிங்க, வேண்டான்னு சொல்லலை. வாகனம் சம்மந்தப்பட்ட தொழிலை மட்டும் புதுசாக தொடங்கிடக்கூடாது. தொடங்கிட்டோம்னா அதுதான் நல்லா இருக்காதுன்னு வருது இல்லை, அப்போ நம்ம தொடங்கினா நமக்கு சிக்கல் தானே. அதனால் தொடங்காமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. இதை தான் வந்து அந்த சனி செய்யும். அதே மாதிரி சித்திரை 9ஆம் தேதி வரைக்கும் சொத்துக்களில் வந்து விரயம் ஏற்படும். அப்படின்னா என்னென்னா, ஏதாவது ஒரு சொத்தை நீங்கள் விற்கணுன்னாலும் விற்கலாம், சொத்தை அடமானம் வச்சு பணம் வாங்கணுன்னாலும் வாங்கலாம். அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு நிறையா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்து இப்போ குரு பகவானை எடுத்துக்கோங்க. குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு ராசி அதிபதியாகவும் இருப்பார், 10ஆம் அதிபதியாகவும் தான். இவ்வளோ நாள் 2வது ராசியில் தான் இருக்கார். அப்போ குரு தற்போது வரைக்கும் நல்லா தான் இருக்கார். இப்போ சித்திரை மாதம் 18ஆம் தேதி வந்து குரு பயிற்சி வருது, மே மாதம் 1ஆம் தேதி. குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 3வது ராசிக்கு தான் போகிறார். 3வது ராசிக்கு போகிறது மிகப்பெரிய தீங்கு கிடையாது. 3வது ராசிக்கு போனாலும் நமக்கு தொழில் ஸ்தானம் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும். தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றங்களை வந்து கொடுக்கும். அதனால் ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கையை வந்து குரு கொடுப்பார். அதனால் குருவினால் எந்த தோஷமும் வந்து உங்களுக்கு கிடையாது. குரு வந்து பொதுவாக வந்து பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியவரே குரு தான். குரு நல்லா இருந்தாலே நம்ம ஜாதகத்தில் வந்து பொருளாதாரம் வந்து வரும், பொருளாதார கஷ்டங்கள் இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு கடன் காட்சிகள்லாம் இருக்கும். நிறையா வேலை இல்லாமல் சிரமப்பட்டிருப்பீங்க, நிறைய தொழில் பாதிப்புகள்னால வந்து சிரமப்பட்டிருப்பீங்க மீன ராசிக்காரங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாமே குரு பயிற்சிக்கு அப்புறம் மாறும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் மீன ராசிக்காரவங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக தான் இருக்கும்.
அதனால் வரக்கூடிய சித்திரை மாதமும் சரி, அதுக்கு அடுத்து வரக்கூடிய மாதங்களுமே உங்களுக்கு நல்ல மாதமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மீனராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மீனராசி நண்பர்களே.